சொன்னபடி இந்நாட்டு மனைக்கு மனைவியாக சுந்தரவல்லி என்ற பெயரோடு வந்து வருகிறேன். இருந்தாலும் அத்தனை கண்டது வழக்கம் அல்லவா? முரசொலிக்கே முரசொலிக்கே நான் பெற்று கனவு கண்டேன். மனம் படைத்தேன். பள்ளியறையில் நான் தனித்திருந்து பக்கத்தில் நீ வந்து கண் மறைத்தாய். மனம் படைத்தேன். புத்த தேடி போனோம். புத்த விட்டு நண்டு வரல பூந்துட்டேன். அப்படியா? நீ பூந்துட்டியா? ஐயோ நாங்க தான் பூந்துட்டோம். உள்ள பூந்தா நம்ம தெவடியா பையன் அடிக்கிறாங்க. மந்தாச்சானா? காயா மந்த அடிக்கிறீங்க? சொல்லு கண்ணி. யாரு கண்ணி? என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கிறாங்க. ஏய் என் மனைவிடாவா? அட யாருக்கு சொன்னது? என் பொண்டாட்டி கூட உன் பொண்டாட்டி மாதிரியே இருப்பாங்க. இதே வயிறு இதே தாடா. எல்லாத்தையும் அதே தாடா. என் பொண்டாட்டி பார்த்தா உன் பொண்டாட்டி பார்த்தா உன் பொண்டாட்டி பார்த்தா என் பொண்டாட்டி பார்த்தாங்க. உருவம் எல்லாம் அப்படியே இருக்குது. என்ன ஒண்ணு டிக்கி தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. மேஸ்திரி ஒரு கல் அதிகமா வச்சிட்டாரு. ஆமா. பண்ணுவா சொல்லு பெரியமா. சொல்லு அர்ச்சனா அப்படியே வாங்கடாங்க. இங்க பாரு, உங்கள் இருவருக்கு அப்பதான் வேலை கிடையாது. நானும் என்னுடைய கணவர் கலந்து பேச போறேன்டா. கலக்குங்க வேணான்னு சொல்ல. தண்ணி திட்டமா ஊத்தி கலங்க. காலையில என்ன கலக்கலே? கலக்கல சரியான ஆளுப்பா. குடும்ப ரகசியம் பேச போறோம். குடும்ப ரகசியம் யாருமே இருக்க கூடாது. யாருமே இருக்க கூடாதா? ஆமாப்பா. உத்தரவு ஒரு பெரியவர்களுக்கு நாடக கலா ரசிகா தெரியும் அத்தனை கலவரப்படுத்த அன்பர்களுக்கும் எங்கள் ரோஜா நாடகம் மன்றத்துக்கு அறிவதோர் வாய்ப்பு கொடுத்து தற்போது நாடகத்தினுடைய தலைப்பானது
நாடகத்துடைய தலைப்பான தாய் கொடுத்த சாபம். தாய் கொடுத்த சாபம் என்ற நாடகத்தின் தலைப்பிலே இப்போ நடந்து கொண்டிருக்கும் காட்சியானது மன்னர் மகாராணி கணவன் மனைவி இரு தன்னன் தனிமையில் பேச வேண்டும் என்றால் பொதுவாக 4 சவுத்துள்ள பேசாத அந்த நடுத்திற்கு அது பொது விஷயம் சொல்லுவாங்க. தன்னன் தனிமையில் பேச வேண்டும் என்ற மகாராணி கிட்ட கட்டளைக்கிறங்க இந்த நாடகம் இதோடு முடிஞ்சது. ஏன் ஊடுப்பாங்க எங்க போறீங்க? எங்க போறீங்க? வீட்டுக்கு. ஏன் எந்த தேவடைய பையன் சொன்னா நானும் கிண்டு போச்சுறேன். ஏ பரம்போக்கு உன்னதாண்டா டேய் கண்ணு தெரியல காது கேக்கல ஏய் உன்ன வந்து போற அடி ஆட்டோ ஏய் போய் உள்ள போங்க. ஏய் 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 வாரா வாரவங்க அவங்க பையன் அவங்க துணி எடுத்து போகணும். ஊரா மூட்டை இந்த மாலை ஃபேனு டேய் யாருக்குற ஃபேனு கதை பைய இதெல்லாம் தூக்கி போட்டியா? வீட்டுக்கு போனா எல்லாம் எடுத்து போகணும். வீட்டுக்கு எல்லாம் எடுத்து போகணுமா? டேய் போங்க உள்ள போங்க உள்ள போங்க போ போ போ. ஏய் பாவாடியை கீழே கட்டி வாடனாக்கா லிங்கி கட்டிக்கிற மேல போட்டு போற தேவடியா போ. சரி சரி ஏய் இது மணி ஐபிஎல் யார ஓட போறாங்க தேவ போய் தங்கலூர் சாம்பியன் போ. அது உனக்கு வாங்கி தரணும் பிரியாணி. ஏய் இந்த இடியாத்து மடியா இந்த மாலை தூக்கி மடி. நாளைக்கு செத்துறோம் அவன போன் எடுத்து போய். ஆஹா ஏய் சர்வ சாதாரணமா தூக்கி போடுறா. அதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? 8 லட்சம் ரூபாய் அதோட மதிப்பு. இது எலி எப்படி கட்சி கோழி வச்சுக்கிது எங்க போனாலும் தெரியல. இல்ல மதிப்பு 8 லட்சமா உங்க அம்மா காலியா இருக்கு. டேய் ஒரு மணி நேரத்துக்கு முள்ள போ. முள்ள எடுத்து வைக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு எத்து மாதிரி போ. மணி நேரம் போ போ. ஏய் 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 அட சோத்த மாடியா. இப்படி இழுத்து போவாங்க. என்ன பண்ணா? அசாதி எடுத்து போய் போ. எடுத்து போ. பாரு. நக்கி நக்கி வச்சு அதுல இருக்கிற கண்ணாடி ஒஞ்சுதுன்னா உங்க அம்மா தாலி அத்துருவோம். போனா மயிலாசி போடு போடாவா சொன்னீங்க. அட செல்ல நாளுப்பா உங்க இருவர் தான் போக சொன்னேன். இவங்க ஏன் போக சொல்ற? எங்களை சொன்னீங்களா? அப்புறம் உத்தரவு பெற்றமா போயிட்டு ஐயா வரட்டுமா? ஏமா வரமா போயிட்டு போடா 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 போடா. ஜெயம் படுத்த கதாநாயகி சதா வந்துட்டு அவன் ரெக்கார்டிங்ல டப்பிங் வச்சு சொன்னா கேட்கறதுக்கு நயமா இருந்தது. கொட்டை கைத கத்துற மாதிரி கத்துறது பேருவே. என்னடா சின்ன சந்தேகம். என்ன சொல்லு? நீங்க தவறா நினைக்க கூடாது. சொல்லு. இந்திய அரசியல் சட்ட அமைப்பு சொல்லுது. என்ன சொல்லுது? 2 வீலர் ஓட்டுறது தனி லைசன்ஸ் வேணும். கார் வேன் ஓட்டுறது லைசன்ஸ் தனியா வேணும். லாரி பஸ் ஓட்டுறது தனி லைசன்ஸ் வேணும். எந்த வண்டி ஓட்டினாலும் லைசன்ஸ் எல்லாம் ஓட்டினா சட்டப்படி குற்றம். அப்படியா? அப்படின்னு இருக்கிற இந்த தருணத்துல எல்லாரே போடாது எப்படி மண்ணா நீ டாரஸ் ஓட்டிங்க? போடா போயா போடா. சத்யாவினா பேர் அவன்தான் போதல என்ன சொன்னீங்க சொன்னா. அப்ப எனக்கு இங்க வேலை இல்லையா? அரை மணி நேரம் வேலை இல்ல போ. ஏன்னா திரும்ப பண்ணி 2 பேரும் வெங்காயம் வெட்ட போறோம். நான் தோல் வரீங்க. எனக்கு தெரியும் போடா. அப்ப போய் தான் அவனன்ற போடா. நீ இத கூடாதுன்ற. சரி போறே. ஓய் ஏண்டா அழுத புலம்பற? நான் எங்கமா உங்களமற மா உன்னை மோளல எல்லாரும் உன்னை வச்சிங்கடா. ஐயா பாவி கண்டாடா. நானே வச்சிங்கடா. அவங்க உன்னை வேலைக்கு வச்சிருக்காங்க. வேலைக்கு வச்சிருக்கீங்க. நீ ஏன் வச்சிருக்கீங்க? நம்ம வேலைக்கு வச்சிருக்கீங்க. நான் உங்க கூட தான இருப்பேன். இப்போ கொண்டு என்ன போறீங்க. என்ன அம்ச்சிட்டு நான் தான் பண்ண போறேன். 2 பேர் தான் ஒண்ணு பண்ணது. தோகறாரு எஜமா தான் சொன்னாரு. என் வீட்டுக்காரர் சொன்னாரு. டேய் அவர் அப்படி தான்டா சொல்லுவாரு. நான் வேலை கொடுக்கறேன் நீ செய். கேடங்க வேலை கொடுக்கறவங்க வேலை செய்யணுமா? நானு சொல்றடா. செய் ராஜா செய். செய்யுமா? சொல்றா. செய்வா உங்க செய்வாங்க செய்வா. அரமனை போய் செய்டா போடா. அரமனை போய் செய்யணும்ன்ற. அங்க உள்ள யாருமே இல்லையே. அட பாவி இருக்கிற வேலைக்கு போய் செய்டா. ஓ இருக்கிற வேலைக்கு போய் செய்யணுமா? மா என்ன 3 நாளா உனக்கு கூடயே வச்சிருக்கற. எது கேட்டாலும் கொடுக்கற. நீங்க மட்டும் அமுச்சு விடுற எப்படிமா?
சொன்ன கேளுடா. அப்புறம் உள்ள போய் தான் ஆகணும். ஏய் போடா 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 இருக்கிற வேலையை பாரு போடா. ஏங்க கோபப்படாதீங்க. கோபறீங்க. அம்மா எப்படி நீ வளர்த்து எப்படி நினைக்கிறேன்? இவன் என் மகமல தான் நினைக்கிறேன். ஆமா மகன் தான் நினைக்கிறேன். ஆனா ஒரு நாள் கூட பால் கொடுக்க மாட்டேன். அந்த கேவலம் குத்துட்டு வந்துடுறேன். பிடிச்சிரு அப்படியே. ஏண்டியா அவர் சொல்றது தப்பே இல்லடா. வாழைக்கான எங்க வைக்கணுமா அங்க வைக்கணும். ஏய் போடா. சரி போறேங்க. உள்ள போய் தானே ஆகணும். போடா. போறேன். பார்த்து செய்யுங்க ரெண்டு பேரும். போடா. பதக்கத்தின் மேலே பதக்கத்தின் மேலே பதக்கத்தின் மேலே பதக்கத்தின் மேலே என்ன விஷயமாயிட்டீங்க? எதற்கா வரவேற்ற தெரியுமா? எதற்காக? நமக்கு இருப்பது ஒரு மகன் அழகுசீலன். ஆமாங்க. வெளிநாடு சென்னை படிப்பு முடித்து விட்டு இந்த வருகிறான் வீட்டுக்கு. அப்படியா? ஆமா. என்னங்க இதை கேட்ட உடனே இனி கை ஓடலே கால் ஓடே. டேய் அலப்பா. இழப்பு ஓடியாரதி கொட்டுது அடங்கம்மாலே. யாரு உம்மாலே? ஊமேலே உம்மாலே. ஊமேலே. சரி உம்மாலே. ஏய் அறிவட்ட. ஏதோ ஒரு மேலங்க. சரி. என்ன கூப்பிட்டீங்க? என் மக வரா. ஐயோ உங்க பையன் வரணும். நம்ம போய் எங்க இருந்து வரோம்? டேய் சென்றாடு. சந்தோஷமான விஷயம்டா. ஏதோ செத்துட்டாங்களா? அட பாவி. இதுவடா சந்தோஷமான விஷயம். அதுதான் சந்தோஷம். அப்பதான் ஆடலாம் பாடலாம் குடிக்கலாம் சண்டை போடலாம். அயலாடு சென்ற பிள்ளை படிச்சுட்டு இந்த வருவதை செய்தா. அப்படியா? போய் குஞ்சு அடிச்சு கோயிலி. ஐயோ போய் புடிச்சு குஞ்சு அடி நீ. மா மீன் சொல்லு. சொல்லுமா மீன் வறுவல் கோய் வறுவல் ஆய்த்தால பெற்ற உங்க பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பி நடமா. ஐயோ அவனுக்கு பிடிக்குங்க. எனக்கு தானே தெரியும். இப்போ போயிட்டு உணவு ஏற்பாடு செய். ஆமாமா. டேய் நீ போயிட்டு தலைமையை கூட்டிட்டு வா. ஓ புலப்புலே.
நான் நடந்து வந்த பாதையை கண்டால் பயந்து 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 நடுங்கிவிடும். இந்த சூரியன் சாப்பிட நாட்டை ஆண்டு வரக்கூடிய என் பெயர் ஆளவந்தான். இந்த நாட்டின் படைத்தளபதி ஆளவந்தான் என்ற பெயரோடு சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இந்த ஆளவந்தான் இப்ப நாட்டின் படைத்தளபதியாக இருக்கிறேன். இதற்கு முன்பதாக நான் எங்கே பிறந்தேன், எங்கே வளர்ந்தேன் என்றால் இத்தாலி நாட்டிலே கலப்பு தம்பதிகளுக்கு மகனாக நான் பிறந்தேன். அங்கே படித்தேன், பல பட்டங்களை பெற்றேன். ஆனால் எனக்கு தகுந்த வேலை அங்கே கிடைக்கவில்லை. ஆகையால் வேலை தேடி பல நாடுகளை சுற்றி வந்தேன், எங்குமே வேலை கிடைக்கவில்லை. அதன் பிறகு இந்த சூரிய வம்சாவளி நாட்டுக்குள் வந்தேன். இங்கு வேலை கிடைக்காத காரணத்தினால் ஒரு புறமாக அமர்ந்தேன். அப்போது இந்த நாட்டு மன்னனுக்கும் அயல் நாட்டிற்கும் கடுமையான போர். அந்த போர்க்களத்திலே இந்த நாட்டு மக்களை கொடுமை செய்தார்கள், இம்சித்தார்கள். நாட்டு மன்னனை சிறையெடுத்து சென்றார். அப்போது நான் பொறுத்துக் கொள்ள முடியாதனால் வாளை எடுத்து எதிரிகள் அனைவரும் ஓட்ட ஓட்ட விரட்டி அளித்து என் வீரத்தை பாராட்டி இந்த நாட்டு மன்னன் உயிரை காப்பாற்றியதால் இந்த நாட்டு மன்னன் படைத்தளபதியாக நியமித்தார். அன்று முதற்கொண்டு இந்த ஆளவந்தான் இந்த நாட்டுக்காக இரவென்று பாராமல் பகலென்று பாராமல் உழைத்து உழைத்து நான் ஓடாக சேர்ந்து கொடுக்கிறேன். ஒரு நாட்டின் தளபதி ஒரு காவல்காரன் அழைத்த கொடுக்க நீ ஆஜராக வேண்டும். கூப்பிட்டு உடனே குரல் கொடுக்க வேண்டும். ஏன்டா எனக்கு முன்பாக வர என்ன பாட்டு பண்ண வரும்போது ஆடல் பாடலோட வந்தங்க. அது என்ன பாட்டு?